ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா பெண்டிங் இதுக்கு முன்னாடி விட்டதே தான் பார்க்க போகிறோம். என்னடா பார்க்கும்போதெல்லாம் பெண்டிங் தான் விட்டதை தான் பார்க்க போகிறோம் நீ சொல்கிற இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாளாக போய்கிட்டே இருக்குது பெண்டிங் கொஞ்சம். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல ப்ளே பண்ணலாம், கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஆப் டவுன்லோட் ஆகி வரட்டும். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கம்ப்ளீட் ஆகிடுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். எனக்கு என்ன பண்ணுறது, கடுப்பாக இருக்குது. இது முடியாதான லாங் ட்ராவலை வேறு போட்டுக்கிட்டு ராமாயணம் ஆகுது. இந்த டோல்கேட்டெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப டோல்கேட் வருது. ஓ சாரி, டோல்கேட் கிராஸ் ஆகல, டோல்கேட் பக்கம் தான் ஒன்று நிறுத்திட்டு போனால். ஓகே பின்னாடியே போய் பார்க்கலாம். நல்லா மாற்றிருக்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏமாற்றிட்டு போகிறான்னு பார்த்தா ஏமாற்ற முடியல. கேன்சல். அப்புறம் ஏன் வெளியே போய் திரும்ப வரணுமா? டவர் ஒழுங்காக தானே கிடைக்குது. ஓகே, மறக்காம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ யாராச்சும் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் கிட்டத்தட்ட விளையாடுனேங்கிறேன், போர் அடிக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு ரொம்ப நாளாக இருக்குது. எனக்கு ஒரு இதில் டவுட்டு, இந்த கேம்காரன் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுது, மந்த்லி எவ்வளோ இன்கம் எடுப்பான்? யாராவது தெரிஞ்சிருக்குமா? எனக்கே தெரியாத ஃப்ரெண்ட்ஸ். அதான் நான் உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்கிறேன். யாருன்னா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவனாலும் போட்டுருவான், எவனாலும் இன்கம் சொல்லியிருப்பாங்க யாராச்சும். அவங்கக்கிட்ட எதனா தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வாரு ஃப்ரெண்ட்ஸ், நாம தான் உங்கள்கிட்ட யாரும் கில்லியே இல்லை. இங்கே வாரு ஃப்ரெண்ட்ஸ், நான் வண்டி அடித்து கிராஸ் பண்ணிட்டு போகிறோம்னு. இதுங்க ஹைலைட்டு இது தான். இப்படி போகணும், வளைக்கிற சகுமதி பஸ்ஸு பெல்ட் அடிச்சிடும் போல். இருந்தாலும் இவ்வளோ ஸ்பீடு வேணாதான், இருந்தாலும் போகலான்னு தோணுது. 150 போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி. இப்போ எதுனா நான் ஊரான போகிறேன். மறக்காம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவனும் என் வண்டியிலேருந்து நவரவே மாட்டேங்கிறாங்க. ஆர்ன் வச்சா பத்திர ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நவ்வளோ வேலை. அவனுக்கு அப்படி என்ன தான் இது லேசாக வருஷத்துக்கு 8 காலி. என்னடா நீங்கள், ஐயோ சாமி, இதெல்லாம் வச்சுக்கணும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் உங்களெல்லாம் ஓரையாக இருக்குது. மறக்காம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்ணாடி என்னாலும் ஒடுங்கி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சைடில் தெரிஞ்சு பாருங்கள்.
அந்த அந்த மாதிரி வருமா, அந்த மாதிரி வருமா, அந்த மாதிரி. இப்போ தான் 142 ரூபா சேகரிச்சிருக்கேன். இன்னும் கொண்டு போய் ஸ்டாப் எங்கன்னா விட்டு சின்னதாக சம்பாதிக்கலாம் வாங்க. சிக்னல் வேறு அடிக்கடிக்கு போட்டு ராமன் பண்ணுறானுங்க. இந்த சிக்னல் விட மாட்டானுங்களா? வீடியோ இப்போ தான் போடுறேன். புதுசாக தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அது எனக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவனு அடிச்சிருப்பான். அதை வீடியோ போகிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் கேட்டுருக்கணும். உங்களை பொண்ணான கையை சப்ஸ்கிரைப் மட்டும் எனக்கு போட்டிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே எனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும். அந்த கிவ்வே சொன்னல, அதை மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கான ஃபாலோவர்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஓகே, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அடுத்தது நம்ம போகிற வீடியோ எல்லாத்துக்கும் லைக் பண்ணியிருக்கணும். அப்புறமா நான் போட்ட வீடியோக்கு ஃபுல்லாக கமெண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஆயின் போட்டாலும் சரி, ப்ரோன்னு போட்டாலும் சரி, எந்த போட்டாலும் சரி, எல்லா வீடியோ கமெண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அதில் தேர்ந்தெடுத்து ஒரு ஆளுக்கு கிவ்வே கொடுக்கும். 500 ரூபா கண்டிப்பாக. அதுக்கு பார்த்தீங்கன்னா 2000 சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு தான் கொடுப்பேன். 2000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிவ்வே கொடுப்பேன். 500 ரூபா. என்னது தான் வண்டி விட திணறுதுன்னு தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி எதனா கிராஸ் ஆகிறானா பாரு. அவன் ஏதாச்சும் நவரத்துக்கு சாகிறான். கரடி காட்டுருமா சீக்கிரம் கோ. நல்லா தான் இருக்குது. மேப் லோடு ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேப் லோடு மட்டும் இருந்தோம் ஜஸ்ட்டில் போயிடும். நான் தப்பிச்சிக்கலான்னு நினச்சேன். ஆனால் அது அப்படி நடக்கலையே. ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன குத்திடுச்சு. மனுஷன் கஷ்டமாக இருக்குது. நான் இப்போதான் வளர்ந்துட்டு வரேன். மறக்காமல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிடுங்க. போட்டு வேறு ஏதாச்சும் கேட்குறேன்னா இது என்னடா 1 வீல இவங்க மாதிரி விட்டு வச்சுக்கிறானுங்க. யாரெல்லாம் ஒன்றுங்க எங்கே போகுது இந்த வழி? இப்போ பாம்பு மாதிரி போகுது ஃப்ரெண்ட்ஸ் வழி. அந்த பேயை பார்த்தாலே பயமாகுது. முன்னாடி இருக்கு பாருங்க. குயிக். என்னடா வண்டிங்க பாட்டு ட்ரெயின் போகிற வழியில் லைவ் ஏறும். நான் போகிறதுக்கு போகிற எப்படி அடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சீக்கிரமாக போகணுமா? உன்னை நான் இப்போ கிராஸ் பண்ணிட்டு போகல.
பேசிக்கிறேன். நான் உன்னை கிராஸ் பண்ணிட்டு போகிறேன் பாரா. அங்கே பாரு கிராஸ் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாரு. வாடா 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 வாடா. எப்படி கிராஸ் பண்ணுறேன்னு மட்டும் பாருடா. இப்போ வாடா பேசிக்கலாம். வண்டி எதுவும் ஆப்போசிட்டில் வராமல் தான் சரி. அங்கெல்லாம் பார்த்தாயி வண்டி வராமல் இருக்கணும் பாயி. வண்டி வந்துட்டோம். நல்ல வேலை வண்டி எதுவும் நம்ம டேமேஜ் பண்ணலை. பண்ணிகிட்டு இருந்தோம்னா அவ்வளோதான். நான் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம்ல. எங்கள் கிராமத்தில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரிட்ஜில் போகிறதே ஒரு தனி சுகமாக இருக்குது. வர பிரிட்ஜு இந்த பில்லு போவோம். என்னடா நடு ரோட்லேயே போகிற மாதிரி என்ன கிராஸ் ஆகி போகிறோம் நம்ம. டெய்லி இப்போ போனால் என்ன பிரயோஜனம்? போட அங்கிட்டு நடு ரோட்லேயே போகிறது. ஓரமெல்லாம் போக மாட்டானுங்க. டெய்லி போங்க சீக்கிரம். வண்டி ஓடணும், சீக்கிரம் போகணும். டைமிங் வேறு. வண்டி ஆப்போசிட்டில் வருது போல். குப்பை வண்டி வருது. 2 குப்பை வண்டி வருது. ஓகே போகலாம். பம் சீக்கிரம் போங்கப்பா. வண்டி ஓட்ட நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னென்னா அது டேமேஜ் அங்கங்கே பண்ணிடுறோம். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. டேமேஜ் பண்ணுறதான கொஞ்சம் கஷ்டமாகுது. அவ்வளோதான். ஏன் உன்னாலும் போகவே மாட்டானுங்களா? நவரவே மாட்டானுங்களா? அத்தை அண்ணா வந்துட்டானுங்க. விட சீக்கிரம். எவ்வளோ அந்த மேப்பு லோட் ஆகும்? அடுத்த மேப்பு அப்படின்னே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த கிவ்வே இது சொன்னல, அது மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். மற்றும் எல்லா வீடியோக்கும் இனிமேல் நான் போகிற வீடியோ எல்லாத்துக்கும் லைக் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோ கமெண்ட் பண்ணிக்கணும். கமெண்ட் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. ஹாய் ப்ரோ என்ன பண்ணுறீங்கன்னா கூட ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு வீடியோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஒரு வீடியோ ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்லா வீடியோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியிருக்கணும். இப்போ அந்த கிவ்வே நீங்கள் செலக்ட் ஆகுங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ். 500 ருபீஸ் பார்த்தீங்கன்னா 500 கிவ்வே உண்டு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிங்களான்னா போதும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மீதி நாளைக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.